ஒரு பெண்மணி தலையில் கூடையை வைத்து அதில் பல பொருட்களை வைத்துக்கொண்டு ஒரு தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் அருகே ஒரு வண்டிக்காரர் வந்தாராம். அந்த வண்டிக்காரர் அந்த பெண்மணியிடம், நீ இவ்வளவு சுமையை சுமந்து செல்கின்றாய் அல்லவா, ஆகவே உன்னுடைய கூடையை என்னுடைய வண்டியில் வைத்துவிட்டு நீ வந்து நடந்து வா அப்படின்னு சொன்னாராம். ஆனால் தன்னுடைய பொருட்களில் உள்ள பாதுகாப்பை கருதி அந்த பெண்ணானவள் அந்த சுமையை அவரிடம் தர மறுத்து அந்த சுமையை தானே சுமந்து சென்றாராம். இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனும் தான் என்னுடைய வீடு, என்னுடைய மக்கள், என்னுடைய மனைவி, என்னுடைய குடும்பம், இவர்கள் எல்லாவற்றிற்குமே பொறுப்பாளியாக இவர்களை பார்த்து கொள்ளும் பொறுப்பு என்னிடம் மட்டுமே உள்ளது என்று நினைத்து சுமக்காத சுமையினை தன்னுடைய தலை மீது ஏற்றிக்கொண்டு சுமந்து கொண்டு அவஸ்தை அடைகிறான். இப்படி செய்யாமல் எல்லா காரியங்களும் செய்துவிட்டு அந்த காரியங்களில் லாபம் இருந்தாலும் சரி, நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, வெறுப்பு இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் தன்னுடைய கடமைகளை எல்லாவற்றையும் சரிவர செய்து அதில் உண்டான பலனை அனைத்தையுமே, கர்ம பலன் அனைத்தையுமே வந்து இறைவனிடம் அர்ப்பணித்து விட்டு அமைதியாக தாமரை இலை மீது தண்ணீர் எப்படி ஒட்டாமல் இருக்கிறதோ அதுபோல ஒரு வாழ்க்கையை வாழவிடும் என்றுதான் பகவத்கீதை 5வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் மிகவும் அழகாக சொல்கிறாருங்க. இதுபோல நாமும் நம்முடைய வாழ்வின் பயனையும் நம்முடைய கர்ம பலனையும் இறைவனிடமே ஒப்படைத்து விட்டு பாரத்தை இறக்கி அவனிடம் தந்துவிட்டு அமைதியாக நிம்மதியாக வாழ்க்கையை வாழும். இது போன்ற பகவத்கீதை கருத்துக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள அடியனுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள். நன்றி.